இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நாங்கள் அந்தமான்ல இருக்கோம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா, பூ, ஸ்வீட்டு, பலகாரம் அதே மாதிரி காய்கறியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்தமான் பொறுத்த வரைக்கும் ஊர் மாதிரி காய்கறி, பூலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அந்த மாதிரி வந்த காய்கறி தான் இதெல்லாம். முருங்கைக்காய்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து கத்திரிக்காய் நல்லா சின்ன கத்திரிக்காவா பிஞ்சா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அந்த கத்திரிக்காய் நான் காட்டினேன் இல்லையா? உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ரெசிபி ஃபஸ்ட்டு மைண்டில் வருது? கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் பொரி போட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது வீடு ஃபுல்லாக பறக்கிற வரைக்கும் நான் வேலை பார்க்கலாம். அதுதான் எனக்கு டைமிங். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய்லாம் காம்பு கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அப்போ தான் குலையாமல் உடையாமல் இருக்கும். அடிப்பகுதியில் இந்த மாதிரி நாளாக கீறி உள்ள பூச்சி சொத்தெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நினச்சது கரெக்டு தான். என்ன கத்திரிக்காய் குழம்பு எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். மண் சட்டியில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கேன். ஒன்று இடித்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் கத்திரிக்காய் வதங்கி வந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள். இது கூட முக்கியமான மசாலா சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கட்டாயம் ஒரு முறை சேர்த்து பாருங்கள். கூடவே உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சு மூடி போட்டுட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த புளி கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். காம்பு கட் பண்ணாமல் இருக்கோமா கத்திரிக்காய் உடையாது. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கடைசியாக நாட்டு சக்கரை இல்லைனா சீனி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா மண் சட்டியாக இன்னுமே இறுகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். அதை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டேன். பக்கம் தண்டு கீரை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கழுவும் போது தாராளமாக தண்ணி வச்சு கழுவிட்டு அப்படியே கவுத்துறாதீங்க. அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து வந்துடும். கையாலேயே எடுத்து பிழிஞ்சு ஸ்ட்ரைனரில் போட்டுக்கோங்க. நல்லா 2 தடவை அலசி எடுத்துருங்க. ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் போது வாசமாக இருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கீரையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணி 2வது தண்ணி இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு பிஞ்சளவு ஜீரகத்தூள் சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இன்னொரு பக்கம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். கீரை வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்லேருந்து இறக்கி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லேசாக ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா தேங்காய் பால் கீரை சாறு ரெடி. இது மாதிரி எடுக்கும் போது வாய் பொண்ணு வயிறு பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பக்கம் குழம்ப பாருங்க, நல்லா வத்தி எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. வத்த குழம்பு, கத்திரிக்காய் குழம்புலாம் பத்துமா பத்தாதாங்கிற மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் சாப்பிடவே ஆசையாக இருக்கும். பிளேட்டில் ஒரு ஓரத்தில் தேங்காய் பூ போட்டு காய்கறி பொரியல் வச்சுருந்தா செம்மையாக இருந்திருக்கும். வீட்டில் பொரியலாம் பறந்துருச்சா, அவ்வளோதான். நான் வைக்கல இருக்குன்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டேன். என்ன மாதிரி இந்த காம்போ யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷார்ட்ஸை பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.